ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சைட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க குட்டீஸோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சமையல் சமைச்சேன். அப்படியே என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, சாதம் வடிச்சு வச்சுட்டேன். நல்லா உதிரி உதிரியா சாதம் வடிச்சுட்டேன்னா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறேங்க. குட்டீஸ்க்கு புடிச்ச மாரி வந்து முட்டை குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா, முட்டை வேக வச்சுட்டு போட்டு செய்றதுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா, முட்டைய உடைச்சு ஊத்தி செய்யலாம். நான் இன்னைக்கு வேக வச்சு போட்டு செஞ்சிருக்கிறேன்ப்பா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுக்கிறேங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சமா தேங்காய், தக்காளி, புளியெல்லாம் அரைச்சு போட்டு செய்றது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து சப்பாத்தி செஞ்சிருக்கேங்க. சப்பாத்தி பாருங்க, நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டேன். அடுத்ததா வந்து புதினா சட்னி செஞ்சிருக்கிறேங்க. இந்த புதினா சட்னி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கிட்டு செய்றதுங்க. புதினா கொஞ்சம் தாங்க இருந்துச்சு. அதனால கொஞ்சமா மட்டும் சட்னி செஞ்சுட்டேங்க. தேங்காய், கொஞ்சம் தக்காளி வச்சு இந்த அளவுக்கு வந்து சட்னி செஞ்சு வச்சிருக்கிறேங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்பல்லாம் வந்து கஞ்சி வைக்க ஆரம்பிச்சுட்டேங்க. இது வந்து சாமரிசி கஞ்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த கஞ்சி மதியம் போல சாப்பிடுறதுக்கு. அடுத்ததா எப்பவும் போல சட்னிங்க. வேர்க்கடலை, தேங்காய்லாம் போட்ட சட்னி. முட்டை வந்து குழம்புல போடாத 2 முட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிடலாங்க. என்னென்ன எது எது யார் யாருக்கு பேக் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சாதம் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து நித்திஷோட பாக்ஸுங்க. சாதம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். முட்டை குழம்புனா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். சாதம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, பூவரிசியோட பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அவளுக்கு வந்து சாதம் தான் போறேன். 2 பாக்ஸ் இருக்கு. அதனால பண்ணிக்கலாம். இப்போ வாங்க காஃபி வச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து சாதம், முட்டை குழம்பு தாங்க. அடிச்சுக்காலுக்கு மட்டும் சப்பாத்தி வைக்க போறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து சாதம் போட்டு வச்சிருக்கிறேன் பூவரிசிக்கு. அடுத்ததா வந்து முட்டை போட்டுக்கலாம். பாருங்க, பூவரிசி கொஞ்சம் அவ்வளவுதான். அடுத்து கல்முன் பாக்ஸ்க்கு வந்து சாதம் போட்டுக்கலாம். இது யாரோட பாக்ஸ்? அனுஷ்காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல சப்பாத்தி தாங்க. அவ ஃபர்ஸ்டே வந்து ஆர்டர் பண்ணி வச்சாச்சு. எனக்கு சப்பாத்தி தான் போட்டு வைக்கணும்னு சொல்லி. அதனால அவங்களுக்கு வந்து சப்பாத்தி போட்டுக்கிறேன். சண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து சப்பாத்தி சாப்பிட்டாங்க அப்படின்றதுனால வேணாம்னு சொல்லியாச்சு. சூப்பரா இருக்குங்க இந்த சப்பாத்தி. மதியம் போல இந்த முட்டை குழம்போட வச்சு சாப்பிடுறதுக்கு. அவ்வளவுதான்ப்பா. சப்பாத்தி வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். அடுத்ததான் வந்து கவினோட பாக்ஸ்க்கு வந்து குழம்பு போட்டுக்கிறேன். முட்டை குழம்பு. இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து உடைச்சு ஊத்தி செய்வாங்க. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உடைச்சு ஊத்தலங்க. அப்படியே வந்து வேக வச்சுட்டு அப்படியே ஒன்று ரெண்டா வந்து அது வந்து கொஞ்சமா மசாலா எல்லாம் உள்ளே போடுற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்படியே குழம்புல போட்டு வந்து செஞ்சுட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா சரணோட பாக்ஸ். அவளுக்கும் வந்து முட்டை குழம்பு வந்து போட்டு வச்சிருக்கேன். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸோட பாக்ஸ்க்கும் வந்து முட்டை போட்டு வச்சிடுறேன். அவ்வளவுதான். முட்டை குழம்பு எல்லாருக்குமே வந்து போட்டு வச்சுட்டேங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சூப்பரான சமையல் வந்து சமைச்சிட்டேன். சாதம், முட்டை குழம்பு, சப்பாத்தி இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க. அது வரைக்கும் பாய்.